ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரைடு இட்லி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் இது நம்ம கிச்சனில் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறீங்க. நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும் இது. எப்பயுமே போல் சட்னி வைக்காமல், சாம்பார் வைக்காமல் இந்த மாதிரி ஃப்ரைடு இட்லி பண்ணோன்னா வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இட்லியை நம்ம ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இட்லியை ஆற வச்சு நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கொயராகவும் கட் பண்ணலாம், இல்லை நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்களா, வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது இல்லாமல் நம்ம சில்லி பவுடரும் போட போகிறோம். கொத்தமல்லி, புதினா, அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் தேவைப்படும். இப்போ வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். இதில் 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். 1/4 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கிறேன். அது மாதிரி 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. எல்லாமே பொரிஞ்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் போதும். அதுக்கு மேலே நம்ம தனி மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம். இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். குவான்டிட்டி அதிகமாக தான் நீங்கள் நிறைய போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க. தனி மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுட்ரு போடுறேன். நல்லா கலராக எடுப்பாக இருக்கும். இது வந்து கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மசாலாவுக்கு தேவையான உப்பு ஏற்கனவே நம்ம தக்காளிக்கு கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அதோட சேர்த்து இதையும் சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு கலந்துட்டு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக முந்திரி பருப்பு போடுறேன். இது ஆப்ஷனல் தான், சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக போடுறது தான். இது வேணான்னா விட்டுடலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் முந்திரி பருப்பு போட்டால் பிடிக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தொக்கு மாதிரி இதாக ரெடி ஆகணும். இது மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடணும். இது தொக்கு மாதிரி ரெடி ஆகணும். நல்லா தொக்கு மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இட்லியை. இந்த மாதிரி பண்ணும்போது எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப சின்னதாக கட் பண்ணிட்டீங்கன்னா கிளறும் போது பொடி பொடியாக ஆயிடும், உப்புமா மாதிரி ஆகிடும். இதுன்னா உங்களுக்கு ஃப்ரைடு இட்லி எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீளமாக பார்க்கவே அழகாக இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை மெதுவாக திருப்பி போடுங்க. எல்லா மசாலாவும் எல்லா இட்லிலையும் கலக்கிற மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணிவிடுங்க. இது மாதிரி எல்லா மசாலாவும் எல்லா இடத்துலையும் கலக்கிற மாதிரி ரெடி பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டில் கொத்தமல்லி, புதினா கட் பண்ணி போட்டு கிளறிட்டு ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த சாஃப்ட்னஸ் குறையவே குறையாது. நல்லாயிருக்கும். இது லாஸ்ட்டில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கூட கிளறிக்கலாம். செம்ம டேஸ்ட்டான இட்லி, ஃப்ரைடு இட்லி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்லேயும் எல்லாருக்குமே பிடிக்கும். கேஷ்யூ நட்டோட எடுத்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். முந்திரி பருப்பும் நல்லா ஃப்ரை ஆனதால் நல்ல மசாலா காரத்தோட சூப்பராக இருக்குது. இட்லி செம்மையாக இருக்குது. இந்த ரெசிபியை இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.